தமிழ்ச்செல்வி படுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சேது கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ச்செல்வி மேல பாவப்படுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் தமிழ்ச்செல்வி சேது மேல முழுக்க முழுக்க தன்னோட வெறுப்பை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க சாவித்திரியும் சரி தாமரையும் சரி ஐஸ்வர்யாவை டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டம் அதிகமாக போயிட்டு கண்டிப்பா சேது உங்க மனசே இல்லாம தான் இங்க வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தமிழ்ச்செல்வியையும் சரி மீனாட்சியும் சரி கூடவே கூட்டிட்டு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்ததுக்கு அப்புறமா பாவும் இந்த ஐஸ்வர்யா தான் ஒரு குழந்தை இல்லாம ரெண்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு ஆயா வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட போறான்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் செம்ம கொடுப்போட இவங்க சொல்றது நடந்தாலும் நடந்து போலியோன்னு சொல்லிட்டு உடனடியா ஈஸ்வரி கிட்டையும் வீட்டுல இருக்கவங்க கிட்டையும் மாமா இல்லாம என்னால இருக்க முடியல, நான் போயிட்டு மாமா தனியா கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அவங்க கூட சேர்ந்து ஒரு தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குடிசையில தங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் சரி சித்ராவும் சரி நீ கொஞ்சம் தப்பான முடிவை அவசரமா எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், அங்க போயிட்டு உன்னால சமாளிக்க முடியாது, முதல்ல சேது இங்க வரட்டும், அப்புறம் தமிழ்ச்செல்வி மேல அவனுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பாவத்தையும் பரிதாபத்தையும் எப்படி நீக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யா தான் அதை சுத்தமா கேட்குற மாதிரியே தெரியல. அவங்க கண்டிப்பா சேதுக்கிட்ட வாங்கி கட்டிக்காம அடங்க மாட்டேன்ற மாதிரியே அந்த குடிசைக்கு தான் போய் சேர்ந்தே ஆவேன்னு சொல்லிட்டு அவங்க கருப்பு கொடியும் கார்ல அவங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனா அங்க நடக்கிற சம்பவமே வேறையா இருக்கு. மறுபடியுமே சேது வெளியே போகணுன்றதுக்காக தமிழ்ச்செல்வியோட அப்பாவை கூப்பிட்டு அழகரை பார்த்துக்க சொல்றாங்க. ஆனா தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் அழகரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குமே வெளியே அர்ஜென்டா வேலை வந்துட கரெக்டா அங்க வந்த மீனாட்சியையும் தமிழ்ச்செல்வியும் பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி வீட்டை உடனே போயிட்டு கொஞ்ச நேரம் நீ அழகரை பார்த்துக்கோமா, நான் இப்போ வந்துடுறேன்னு அங்கே அப்போ தான் போகிறாங்க. அப்போது அழகரை தமிழ்ச்செல்வி குடிசைக்குள்ளே உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கருப்போட வந்த ஐஸ்வர்யாவும் அதை பார்த்துட்டு இவ என்ன குடிசைக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்குறாங்க. உடனே இவ்வளோ கோவமாக ஐஸ்வர்யா பேசுகிறத பார்த்துட்டு நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. அதுக்கு இது மாமா இருக்க வேண்டிய இடம், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன என் மாமாவை வளைச்சு போட பார்க்குறியான்னு கேட்க. ஆனால் தமிழ்ச்செல்வியும் இங்கே பாருங்க தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன், இப்போ உங்களால பாத்துக்க முடியும்னா சொல்லுங்க, நான் என் குழந்தைய இங்க விட்டுட்டு போகிறேன், ஆனா உங்களால பாத்துக்க முடியாதுன்னா நான் என் குழந்தைய பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யாவும் இது என் மாமா இருக்கிற இடம், நான் தான் இங்க இருப்பேன், நீ முதல்ல குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்க தெரியாம வாங்க. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியும் உனக்கு குழந்தைய பாத்துக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் தான் எங்க அப்பா வந்துருவாங்க, எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா நான் இங்க இருந்து போறேன்னு சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யாவும் கரெக்டா அங்க சேது வராங்க. பட் அதை தெரிஞ்சுக்காம தமிழ்ச்செல்வி கிட்ட ரொம்பவே கோபத்தோட என் மாமாவை வளைச்சு போறதுக்காக இன்னும் நீ என்னென்ன டிராமாலாம் பண்ண போறேன், ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போறியா இல்லையான்னு கேட்க. ஆனா தமிழ்ச்செல்வியும் நான் குழந்தைய தான் பாத்துக்கிறதுக்காக இருக்கேன், ஒண்ணு எங்க அப்பா வரட்டும் அப்படி இல்லைன்னா அந்த சேது வரட்டும், நான் அதுக்கப்புறமா இங்கிருந்து போகிறேன்னு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் என்ன என் மாமா வந்ததுக்கு அப்புறமா நீ தான் குழந்தைய பாத்துக்கிட்டேன்னு நல்ல பேர் வாங்க பாக்குறியா, ஏற்கனவே நீ எந்த அளவுக்கு கேவலமான செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு மாமா தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால இதுக்கப்புறமாவும் என்னோட மாமாவோட மனசை கலைக்கணும்னு மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத, அப்படி மட்டும் நினைச்சா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உன்னையும் மாமாவையும் பிரிக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும் அதை மறுபடியுமே நான் பண்ண தயங்க மாட்டேன்னு சொல்ல. உடனே தமிழ்ச்செல்வியும் அப்போ நானும் சேதுவும் பிரியறதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, அப்படி என்ன பண்ண, நான் சேதுவை விட்டு பிரியறதுக்கான காரணமே மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுறதுக்கு காரணம் நான் தான் சொன்னது, ஒருவேளை அதுக்கு காரணம் நான் இல்லாம நீதான் காரணமானு கேட்டுட்டு ஆமா அன்னைக்கு கூட நான் குளிக்க போகும்போது என் ஃபோன் காணாம போணுச்சே, ஒருவேளை என் ஃபோன்ல இருந்து நீதான் என் குரல்ல இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பேசி செஞ்சியான்னு கேட்டுடுறாங்க. ஆனா இப்படி தமிழ்ச்செல்வி திடீர்னு பேசினதை கேட்ட உடனேயே இங்க பாரு இப்படிலாம் பேசுற வேலை வச்சுக்காத, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க தடுமாறிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட தமிழ்ச்செல்வியும் எனக்கு இப்பதான் உன் மேல சந்தேகமே ஸ்டார்ட் ஆயிருக்கு, போக போக அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யாவும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை அடிக்கிற லெவலுக்கு போகிறாங்க. ஆனா கரெக்டா அங்க வந்த சேதுவும் நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஐஸ்வர்யா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அதை இப்போ அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்லாம ஏ ஐஸ்வர்யா இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் நான் உங்களையும் குழந்தையையும் பாத்துக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்ல. ஆனா சேதுவும் அங்க நாங்க இருக்கும்போதே நீ குழந்தை யூரின் போனா கூட வாமிட் பண்ணிக்கிட்டு இருப்ப, இப்போ இங்க உட்காந்துக்கிட்டு நீ குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வந்தேன்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா, முதல்ல கருப்பு இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யாவும் ஏன் நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நீ இந்த தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்க. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா சேதுவுக்கு வந்ததே கோவம். அவங்க வேகமா ஓங்கி ஐஸ்வர்யாவோட கண்ணத்துல பாலான்னு ஒரு அறைய விட்டு இப்போ நீ இங்க இருக்கவே கூடாது, முதல்ல இங்கிருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னையும் தமிழ்ச்செல்வியும் பிரிக்கிறதுக்காக இவ டிராமா போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரிக்கே இந்த விஷயத்துக்கு பின்னாடி இவ தான் இருப்பாளான்னு சொல்லிட்டு இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து ஐஸ்வர்யா தான் வாயாலேயே கெட்ட மாதிரி கண்டிப்பா இந்த உண்மையையும் தான் வாயாலேயே வெளியே சொல்ல போறாங்களா என்ன?